ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் காமாக்ஷிஸ் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் தமிழ். இபி பில் பே பண்ணுறதுக்கு இபி ஆஃபீஸ்லாம் போகாமல் வீட்டில் இருந்தபடியே எந்தவித அலைச்சலும் இல்லாமல் நேர விரையும் செய்யாமல் ஆன்லைனில் மொபைல்லையோ இல்லை டெஸ்க்டாப் லேப்டாப் யூஸ் பண்ணியோ எப்படி பே பண்ணுறது அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என் சேனலில் போடுற அடுத்தடுத்த யூஸ்ஃபுல் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆன்லைனில் இபி பில் பே பண்ணுறதுக்கான நியூ யூஸருக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் என்னென்னு ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. வீடியோ தேவைப்படுறவங்களுக்கு வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இபி பில்லுக்கான ஆன்லைன் பேமெண்ட் நீங்கள் மொபைலில் பண்ணுறதுனாலும் சரி இல்லை லேப்டாப் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணி பண்ணுறதுனாலும் சரி அதுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் சேம் தாங்க. அதில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. ஸோ இந்த வீடியோவே நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசரில் கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே சர்ச் பாரில் டிஎன்இபி ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் கிளிக் பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸில் லாகின் வருது பாருங்கள், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சைட்டுக்கான டைரக்ட் லிங்க் நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இபி பில் ஆன்லைனில் பே பண்ணுறதுக்கான டிஎன்இபியோட அஃபிஷியல் சைட்டோட பேமெண்ட் கேட்வே இது தாங்க, இப்படி தான் இருக்கும். இது இப்போ எனக்கு தமிழில் ஓப்பன் ஆகியிருக்கு. தமிழோ இங்கிலீஷோ லாங்குவேஜ் நம்ம விருப்பம் தான். நான் இங்கிலீஷ் வெர்ஷனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு சப்போஸ் இங்கிலீஷில் ஓப்பன் ஆகிருக்கு, நீங்கள் தமிழில் பார்க்கணுன்னா தமிழில் பார்க்கன்னு ஆப்ஷனுக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி தமிழில் கூட பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரீன்லேயே மேலே பார்த்தீங்கன்னா FAQ, கைட்லைன்ஸ், பில் கால்குலேட்டர், லாகின், குயிக் பேன் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே நான் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த வீடியோலேயே நான் விளக்கமாக சொல்லியிருக்கேங்க. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ கூட பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், லாகின் பண்ணுறதுக்கு யூசர் ஐடிங்கிற இடத்துல உங்கள் கன்சியூமர் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. கன்சியூமர் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு நான் அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோட லிங்க் மேலே ஐ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் ஆகிற ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ், உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் எத்தனை சர்வீஸ் நம்பர் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை நம்பருக்கான கன்சியூமர் நம்பர், நேம், அட்ரஸ், எவ்வளோ பில் அமௌண்ட், எந்த டியூ டேட்குள்ளே நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும்னு இந்த எல்லா பேமெண்ட் டீட்டெயில்ஸுமே காட்டும். சப்போஸ் நீங்கள் ஒரே ஒரு நம்பர் தான் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அந்த நம்பருக்கான பேமெண்ட் டீட்டெயில் அங்கே ஷோ ஆகும். இந்த ஸ்க்ரீன்லேயே நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா குயிக் பே, பேமெண்ட் டீட்டெயில், இ-ரிசிப்ட் ஆர்கைவ், அக்கௌண்ட் சம்மரி, பில் ஹிஸ்ட்ரி, ஆட் நம்பர், டெலிட் நம்பர், சேஞ்ச் பாஸ்வேர்டு, எடிட் ப்ரொஃபைல், கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறது, கம்ப்ளைண்ட்டோட ஸ்டேட்டஸ் பார்க்குறது, கஸ்டமர் சர்வீஸ்னு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதோட யூசேஜ் எல்லாமே நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேங்க. இந்த வீடியோவில் நம்ம பில் எப்படி பே பண்ணுறது அது மட்டும் பார்க்கலாம். பில் பே பண்ணுறதுக்கு ஸ்டெப் 2வாக நீங்கள் எந்த கன்சியூமர் நம்பர், அதாவது எந்த சர்வீஸ் கனெக்ஷனுக்கு நீங்கள் பில் பே பண்ண போகிறீங்களோ அந்த நம்பருக்கு பக்கத்தில் இருக்கிற பேபிள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் ஆகிற ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்கள் கன்சப்ஷன் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் சார்ஜஸ் டீட்டெயில்ஸ், எதனா டெபாசிட் போட்டிருந்தாங்கன்னா அதுவும் மென்ஷன் பண்ணி டோட்டல் பில் அமௌண்ட் எவ்வளோன்னு காட்டும். கன்சப்ஷன் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற கிளிக் டு வியூ அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கடைசி 12 பில் பேமெண்ட்ஸ் ஒரு கிராஃப் மாடலில் வரும். இதுலேருந்து நீங்கள் எவ்வளோ அதிகமாக எப்போ யூஸ் பண்ணியிருக்கீங்க, எப்போ கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் எதுவுமே போடாததுனால கரண்ட் கன்சப்ஷன் சார்ஜஸ் மட்டும்தான், எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கான பில் அமௌண்ட் மட்டும்தான் இப்போ நம்ம டோட்டல் பில்லாகவே பே பண்ண வேண்டியிருக்கும். ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன். நம்ம பேமெண்ட் மோடை சூஸ் பண்ணணும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் எது மூலமாக நம்ம பே பண்ண போகிறோன்னு நம்ம சூஸ் பண்ணணும். இதில் கார்டு மூலமாக பில் அமௌண்ட் எப்படி பே பண்ணுறதுன்னு நான் வேணும்னா தனியாக கூட அப்புறம் ஒரு வீடியோ போடுறேங்க. இப்போதைக்கு தேவைப்படுறவங்களுக்கு TANGEDCO மொபைல் ஆப்னு ஒரு வீடியோவில் நான் அதை சொல்லியிருக்கேன். வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நெட் பேங்கிங் மூலமாக நம்ம எப்படி பில் அமௌண்ட் பே பண்ணுறதுன்னு இதுதான் சொல்ல போகிறேன். நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் இபி பில் பே பண்ணுறப்ப இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸில் இருக்க எந்த பேங்க்குக்குமே சார்ஜஸ் கிடையாதுங்க. SBIக்கு மட்டும் பிடிக்கிறாங்க, அது பில் அமௌண்ட்டோடு சேர்க்காமல் தனியாக ஆட்டோ டெபிட் ஆகிடும். இது வரைக்கும் எனக்குன்னு பார்த்தீங்கன்னா ₹11.80 எனக்கு பிடிச்சிட்டு வர அமௌண்ட்டு. ஸோ நெட் பேங்கிங்கில் உங்கள் பேங்க் எதுவோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. எனது SBIன்றதுனால நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன்.
அடுத்து ஸ்டெப் 4 பேமெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுறது. உங்கள் கன்சியூமர் நம்பர், நேம், நீங்கள் எந்த பேங்க் மூலமாக பே பண்ண போகிறீங்க, பேங்க் சார்ஜஸ் எவ்வளோ, உங்கள் டோட்டல் பில் அமௌண்ட் எவ்வளோ, இந்த டீட்டெயில்ஸ்லாம் வரும். இதை செக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படிக்கிறதுனா படிச்சுக்கோங்க. அது கீழே ஒரு லைன் இருக்குது பாருங்கள், ஐ ஹவ் ரெட் அபவுட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் அக்ரி டு பேன்னு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற செக் பாக்ஸ், அதாவது ஒரு குட்டியாக ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டிக் மார்க் வரும். அதுக்கப்புறம் தான் இந்த கன்ஃபார்ம் பேங்கிற பட்டனே எனேபிள் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பே பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 5 நெட் பேங்கிங்கில் நீங்கள் எந்த பேங்க் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க்குக்கான ஸ்க்ரீன் வரும். அதுக்கான லாகின் ப்ராசஸ் தான் இது. அது கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமரில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு பேமெண்ட் ஃபெயில்டு ஆகிடுச்சுன்னா, அதாவது காசு பிடிச்சிட்டாங்க ஆனால் ஃபெயில்டு ஆகிடுச்சுங்கிற பட்சத்தில் அந்த பேமெண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆக 1லேருந்து 2 நாள் ஆகும். ஸோ ஒரு நாள் கண்டிப்பாக, அதாவது 24 hours வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ லாகின் பண்ணுறதுக்கு யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணிவிட்டு லாகின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டெப் 6 பேமெண்ட்டுக்கான பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறது. ஒருவேளை நீங்கள் பேங்க்லேயே 2-3 அக்கௌண்ட் வச்சுருக்க பட்சத்தில் எந்த அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் பே பண்ண போகிறீங்கன்னு செலக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணுற ப்ராசஸ் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் பேமெண்ட் டீட்டெயில்ஸும் காட்டும். எந்த அக்கௌண்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்க, அக்கௌண்ட் நம்பர் என்ன, எந்த பிரான்ச்சோட அக்கௌண்ட், எந்த மாதிரி டைப் அக்கௌண்ட் அதெல்லாமும் பேமெண்ட் டீட்டெயில்ஸில் TANGEDCO ரெஃபரன்ஸ் நம்பர், உங்கள் கன்சியூமர் நம்பர், பில் அமௌண்ட் எவ்வளோ, எந்த மந்த் அண்ட் இயருக்கான பில் பே பண்ணுறீங்க, என்னைக்கு டிரான்சாக்ஷன், அந்த பில் டேட் என்னென்னு இது எல்லாமே காட்டும். இது எல்லாத்தையும் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டெப் 7 உங்கள் டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறது. அதே மாதிரி தான் உங்கள் டெபிட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே வரும். எந்த பிரான்ச், எந்த பேங்க் மூலமாக நீங்கள் பே பண்ணுறீங்க, அதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன, பில் அமௌண்ட் எவ்வளோ, கன்சியூமர் நம்பர் என்ன, எந்த மந்த் அண்ட் இயருக்கான பில் பே பண்ணுறீங்கன்னு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இது எல்லாத்தையும் ஒன்ஸ் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் 8 ஓடிபி வெரிஃபிகேஷன். நெட் பேங்கிங்கோட லிங்க் ஆகியிருக்க உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு, அதாவது பேங்க்கில் நீங்கள் கொடுத்துருப்பீங்கள அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஒன்று எஸ்எம்எஸ்ஸாக வரும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் ஹை செக்யூரிட்டி பாஸ்வேர்டுன்னு இருக்குது பாருங்கள், அந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வரலை அப்படின்னா இங்கேயே கிளிக் ஹியர் டு ரீசெண்ட் த எஸ்எம்எஸ்னு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி மொபைலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அதை பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், உங்கள் பேமெண்ட் ப்ராசஸிங்லாம் முடிஞ்சு யுவர் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு டிக் மார்க்கோட இங்கேயே உங்களுக்கு கன்ஃபர்மேஷனே ஒன்று காட்டிடும். பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லுங்கிற இந்த ஸ்க்ரீன்லேருந்து தானாகவே ரீடைரக்ட் ஆகி நீங்கள் பில் பே பண்ணதுக்கான ரிசிப்ட், அந்த ரிசிப்ட் இருக்குது, அந்த ஸ்க்ரீன் வந்துடும். அதில் இருக்க பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இதே ரிசிப்டை பிரிண்ட் அவுட்டாகவும் எடுத்து வச்சுக்கலாம். ஒருவேளை பிரிண்டர் இல்லை மொபைல் மூலமாக நீங்கள் பே பண்ணியிருக்கீங்கிற பட்சத்தில் சேவ் அஸ் பிடிஎஃப்னு கேட்கும். அதில் பிடிஎஃப் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே பில் ரிசிப்டையே நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்லேயும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, இபி பில்லை ஆன்லைனில் பே பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இனிமேல் இபி ஆஃபீஸ்லாம் நேரில் போய் தான் இபி பில்லை பே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உங்கள் அலைச்சலை தவிர்த்துக்கங்க, நேரத்தையும் மிச்சப்படுத்திக்கங்க. முக்கியமாக இப்போ இருக்கிற கொரோனா சுச்சுவேஷனில் உங்களையும் சேஃபாக பார்த்துக்கங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்திடுங்க. வேறு யாருக்குன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா என் சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். Thanks for visiting my channel and watching my videos. Stay home, stay safe. அவசியமான தேவைகளுக்கு மட்டுமே வெளியே போங்க. மாஸ்க் போட மறக்காதீங்க. சோஷியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்ணுங்கள். இன்னும் தடுப்பூசி போடலைன்னா ப்ளீஸ் கெட் வேக்சினேட்டட் சூன். டேக் கேர். பாய்.